முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய பேரின்ப நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாளின் பாடல் மற்றும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வாங்க, முதலாவது எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. சொல்லுமா? ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூக. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம். ஆனந்தமே ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்தில். சந்தோஷமா சொல்லுங்க. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்தில். அல்லேலூயா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்தில். நீங்க மாத்திரம் பாடுங்க. என்னாலும் அப்படியே கையை தட்டி பாடுறீங்களா? எஸ், ஆமா, இப்பதான் கேக்குது. ஆனந்தமே அப்பாவும் சமூகத்தில். ஒரு விஷயம் கூட. ஆனந்தமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். சொல்லுங்க. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட. சொல்லுமா? இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட. ஆனந்தமே ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம். என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. இப்படி நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து போற்றி போற்றி துதிப்போம் நம்முடைய ஆண்டவரை. எஸ் லார்ட். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி
ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆனந்தம் செய்திடுவோம் இயேசுவை. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடன் இருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவேன், யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடு. சேர்ந்து கரங்களை தட்டி சொல்வோம். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடன் இருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவேன், யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடு. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாம் சேர்ந்திருந்து எல்லாமே இயேசு, என் இயேசு. சொல்லுமா? எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு, எல்லாமே எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு. அந்தகார அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கழைத்தார். எங்க கூட்டு இருக்காரு பாருங்க. ஆமென் ஆண்டவரே. ஆச்சரிய ஒளி கழைத்தார், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட. இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவாலே இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. சொல்லுமா? சேர்ந்து சேர்ந்து இப்பூமி சொந்தம். எல்லாம் சத்தது வெத்தி. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே. எஸ் மாஸ்டர், என் இயேசு. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். எல்லாம் இயேசு இயேசு இயேசு,
எல்லாம் சேர்ந்து. ஐயாவும் திருநாமம் அகிலம் எல்லாம் பரவ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலம் எல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா திருநாமம், ஐயாவும் திருநாமம் அகிலம் எல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கரங்களை தட்டி சொல்லுமா? ஐயாவும் திருநாமம் அகிலம் எல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்த பேரொழியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். சொல்லுமா? இருள் வாழும் அந்த பேரொழியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்லணுமா? இயேசு என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்லணுமா? நீங்க மாத்திரம் சொல்லுங்க, இயேசு, இயேசு என்று. ஐயாவும் திருநாமம், ஐயாவும் திருநாமம் அகிலம் எல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். ஐயாவும் திருநாமம் அகிலம் எல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். நல்ல கரங்களை தட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறுமே. நல்ல கரங்களை தட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். சொல்லுமா? இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுமா? ஒரு வார்த்தை சொன்னால் போ. இருளான வாழ்க்கையெல்லாம், இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். இயேசுவே, இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையினால் எல்லாம் கூடுமே. சொல்லுமா? உம் வார்த்தையினால் எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை.
சத்தத்தை உயர்த்தி என் இயேசு எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு 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 எனக்கு ஜீவன் தந்தாரே இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே சொல்லுமா இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன் சொல்லுமா துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சென்று அல்லேலூயா ஆமென் அப்படி கரங்களை அசைத்து நம்மை மறந்து கத்தறிந்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு எல்லாரும் சொல்லுங்க சிறு பிள்ளைகளே சொல்லுங்க வாலிபர்களே சொல்லுங்க இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு ஓ துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடு சேர்ந்து சேர்ந்து துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா எனக்கா காதரும் என் இயேசு நல்லவர் உங்கள் இதயத்துல கை வச்சு சொல்லுங்க எனக்கா மாறித்த என் இயேசு நல்லவரே மரணத்தின் பாதையில் மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு இருள் சூழ்ந்து பாருங்கள் நெருக்கினார் இருள் சூழ்ந்து பாருங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர் இருக்கிறவராக இருக்கின்றாரே என்றும் என் ஜபம் கேட்பார் எத்தனை பேர் சொல்றீங்க இருக்கின்றவர் ஆக இருக்கின்றாரே என்றும் என் ஜபம் கேட்பார் எனக்கா காதரும் என் இயேசு நல்லவரே எனக்கா மாறித்த என் இயேசு நல்லவரே நம்புவே என் இயேசு ஒருவரை சொல்லுமா நம்புவே என் இயேசு ஒருவரை எல்லாம் சேர்ந்து நின்று சொல்லுவோமா நம்புவே என் இயேசு ஒருவரை நம்புவே என் இயேசு ஒருவரை என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும்
என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்மை தேற்றுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவர். கண்களை மூடி வலதுகிற துயத்தையெல்லாம் சேர்ந்து இணைந்து நம்புவே என் இயேசு ஒருவரை. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். அதெல்லாம் அந்தகாரமாயிருக்கிறார், அவரை நம்புங்க. நித்திய வெளிச்சமாயிருக்கிற தெய்வமே நம்புவே என் இயேசு, நம்புவே நம்புவே என் இயேசு ஒருவரை. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். நம்புவே என் இயேசு ஒருவரை. ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக இருக்கிறார். வெளிச்சம் எங்கே இருக்குதோ அங்கே இருளுக்கு இடமே கிடையாது. இருள் அழிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நித்திய வெளிச்சமாக இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கிறீங்களா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெரும் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரே குடும்பத்தை சேர்ந்து அநேகருக்கும் திருமணம் நடக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதே போல் உங்கள் குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டவர்கள் யாராக இருப்பாங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும்படியே கேட்கிறேன். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். உடனே தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமா? இந்த மாதத்தின் வாக்கு தத்தம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே உனக்கு, அந்த பேசேஜிலேருந்தே அன்னைக்கு நான் 1ஆம் தேதி உங்களுக்கு சொன்னேன். அல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை ஆண்டவர் செய்கிற ஆண்டு அப்படின்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி செய்கிறேன் நான் என் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். நிறைய பேர் நீங்கள் சாட்சி சொல்வீங்க. ரெண்டாவது, இருக்கிற நன்மைகளை காத்து கொள்ளுகிற ஆண்டு. உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடி காத்துக்கொள்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு வாக்கு. மூன்றாவதாக அது இறை மகிமையின் ஆண்டு. அலுசோத்திரம், ஹல்லேலூயா. இறை மகிமை, ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமைப்படுகிற ஒரு ஆண்டு. நான்காவதாக ஒரு இடலற்ற ஒரு ஆண்டு அப்படி சொன்னேன். என்ன செய்வது, எது செய்வது, ஒரு பெரிய இங்கே போகிறதா அதை செய்கிறதா, இது ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவின் ஆண்டே கர்த்தர் நமக்கு தருகிறார். அது பின்பதாக நம்ம தியானித்தோம். என்ன தியானித்தோம்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்து பாருங்க. ஐசையா சாப்டர் 60 verse 1 to 18 படித்தோம். என்ன படித்தோம்? வெளிச்சத்தின் தன்மை என்ன? கடந்த வாரத்தில் தான் படித்தோம். வெளிச்சத்தின் தன்மை 3 ஆங்கில எழுத்துக்களை சொன்னேன் உங்களுக்கு. முதலாவது இட் அட்ராக்ட்ஸ், அல்ல ஸ்தோத்திரம். ரெண்டாவது இட் அபாலிஷஸ். மூன்றாவதாக இட் அண்ட் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து. முதலாவதாக அது செய்கிற என்னது? அட்ராக்ட் பண்ணுது, கவர்ந்து கொள்கிறதா இருக்கிறது. ரெண்டாவது சொன்னேன், அது என்ன செய்கிறது? இருளை அழிக்கிறது. சரியா? அப்போ பாரு, கவர்ந்து கொள்கிறது மாத்திரம் அல்ல, அல்ல சோத்திரம், என்னது? இருளை உங்களை பாதுகாக்கிறது, கண்காணிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன் உங்களுக்கு. உங்களை பாதுகாக்கிறதுன்னு சொல்லிப்பாங்க. வெளிச்சம் வந்துட்டா ஒரு பாதுகாப்பு. நைட் நேரத்தில் தான் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, அல்ல சொல்லி யாராவது வந்து கதவை தட்டிடுவாங்களா, போட்டு உடச்சிடுவாங்களா, பயப்படுவீங்க. அதே நேரத்தில் வெளிச்சம் ஆயிட்டுனா என்னது? யாரும் வந்து நீங்கள் சிங்கிளாக தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு என்னது? பயமில்லாத நிலை. அப்போ வெளிச்சம் வந்து பாருங்க, உங்களை கண்காணிக்கிறதா இருக்கிறதுன்னு சொன்னேன். மூன்றாவதாக வெளிச்சம் என்ன செய்கிறது அப்படின்னா அசிஸ்ட், அலிசோத்திரம், உங்களுக்கு உதவி செய்யுது. வெளிச்சத்துனா எதுனாலும் ஈஸியாக இருக்கும். ஒரு இடத்த ஒரு பொருளை எடுக்கணும், இந்த பைபிள் இங்கே இருக்குது, இந்த மாதிரி கீபோர்டு இங்கே இருக்குது, அலிசோத்திரம் இங்கே இந்த ஸ்பீக்கர் இங்கே இருக்குது, நல்லா தெரியும். சரியா? கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்காது, ஈஸியாக போய் எல்லாத்தையும் செய்யத்தக்கதான கிருபை. ஸோ அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற நன்மை என்ன? ஒரு பெரிய களி கூறுதல். அதான் 3 சொன்னேன். முதலாவதாக அது கவனிக்க செய்கிறது. ரெண்டாவதாக அது செய்கிற காரியம் என்ன? கண்காணிக்கிறது. மூன்றாவதாக செய்கிற களி கூறுதலை தருகிறது சொல்லி பார்த்தோம். இப்படி நம்ம வெளிச்சத்தையே நம்ம தியானிச்சிட்டு
இருக்கும். ஏன்னா அல்லது நம்ம வாழ்க்கை இருளின் பகுதியெல்லாம் வெளிச்சமாய் மாறும். இதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் நீங்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஹிம்னே சொல்கிறாங்க, ஒரு பாடல் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஒரு அருமையான பாடல் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாடலின் பின்னியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தாதான் அதன் பின்னணியம் நமக்கு நல்லா தெரியும். அதில் பொதுவாக தீர்க்க தரிசனங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனங்கள் அந்த காலத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்காலத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அவங்க ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும், அதற்கு ஒரு தீர்வையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த தீர்க்க தரிசனமானது எதிர்காலத்திலே பல 100 ஆண்டுகள் கழித்து கூட நன்மையை தருகிறதாக இருக்கிறது. அதே போலதான் இந்த ஸ்தோத்திரம் பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதான்னு சொல்லி 600 ஆண்டுகளுக்கு பின்பதாக பிறக்க போகிற இயேசுநாதரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த காலத்திலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. எத்தனை பேர் இதுவரைக்கும் நான் பேசினது புரியுது? ஸோ இந்த பின்னணியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிடுங்க. எங்கே முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது உசியாவுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ல சோதரம் நல்ல உங்களுக்கு சம்பவம் தெரிஞ்சிருக்கும். சாலமோனுக்கு பின்பதாக அல்ல ரெகோபயாம் ஆட்சி செய்கிறான். அல்ல சோதரம் அவன் சரியாக ஆட்சி செய்யாததுனாலே அந்த இஸ்ரவேல் தேசமாக இஸ்ரவேல் தேசம் முழுமையாக இருந்த தேசமானது 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வடக்கு ராஜ்யம், அல்ல சோதரம் தெற்கு ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வடக்கு ராஜ்யம் நிறைய பிரதானமான ஒரு பகுதியாக இருந்தது, தெற்கு ராஜ்யம் ஒரு சிறிய பகுதியாக இருந்தது. அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தெற்கு ராஜ்யத்தை யூதா தேசம் சொல்லுவாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். யூதா தேசத்தின் ராஜாவின் நாட்களிலே அப்படி சொல்ல, அப்போ அந்த டைம்ல ஆகாஸ் என்கிற மனுஷன் யூதா தேசத்தின் ராஜாவா இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போ ரைட்டா, இஸ்ரவேலின் ராஜாவா யார் இருக்கா? வடக்கு ராஜ்யத்தின் ராஜாவா யார் இருக்கிறாரு? அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ராஜாவும் அத பெக்கா என்னும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜா அப்படி சொல்லப்பட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா யாரோட ஐக்கியத்தை வைக்கிறான்? யாரோட ஐக்கியம் வைக்கிறான்? ரெட்சீன் என்னும் சீரியாவின் ராஜா. நான் வேற எங்கேயும் பேசல, அந்த ஒரே வசனத்துல தான் பேசிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பேசுறதெல்லாம் ஒரே வசனம், அதனால ஹிஸ்டரி பேசுறாரு. ஒருவேளை இந்த புத்தகத்தில் படிச்சிருப்பார், அந்த புத்தகத்தில் படிச்சிருப்பார் நினைக்காதீங்க. உங்க கையில் இருக்கிற பைபிளில் இருக்கிற 1ஆம் வசனத்தை தான் வாசிக்கணும். எல்லாம் புரியுதா? நான் பாருங்க, சந்தேகம்னா ஸ்கிரீனை கூட பாருங்க. ஸோ யூதாவின் ராஜா ஆகாஸ் இருக்கிறாரு. அவருக்கு விரோதமாக சீரியா மற்றும் வடக்கு ராஜ்யம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா யுத்தம் பண்ணுகிற வருகிறதை குறித்து பார்க்கிறோம். அலசோத் ஆனாலும் கூட சின்ன கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம ஜெயிப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களோடு இருந்தால் போதுமானது. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு இல்லாத மெஜாரிட்டியை காட்டிலும் இயேசு இருக்கிற மைனாரிட்டி சூப்பரானது. எத்தனை நான் சொன்னது புரியுது? சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் இருக்காங்க ஐயா, ஆனா இயேசுநாதர் எனக்கு இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. ஆனா இயேசுநாதர் மட்டும் இருக்கிறார் சொன்னா அதை போல ஆசீர்வாதம் ஒண்ணுமே இந்த உலகத்துல கிடையாது. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரும். நித்திய வெளிச்சம் உங்க வாயிலிருந்து ஒரு அவிசுவாசமான வார்த்தையோ புலம்பலின் வார்த்தையோ அது சோத்தர அறிந்தோ அறியாமலோ எல்லாம் கூட நேரம் கூட நான் இருக்கிறது இல்லை. ஆனா நீங்க சொல்லக்கூடாது, நான் விசுவாசிக்கிறேன், நான் விரும்புறேன் அதை. ஏன்னா கர்த்தர் கூட இருக்குன்னு சொல்லிட்டார். உலகத்தின் முடிவு பாருங்க சகல நாட்கள் கூட இருக்குன்னு அவரே வாய்த்தர் சொன்ன பிறகு அவர் இல்லை அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடாது. நீ எந்த சூழ்நிலை கடந்து சென்றாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதான் சங்கீத காட்சனா பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீரினோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தை கை விடுங்க. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோதரம் இந்த தெளிச்சி இந்த தைரியம் எப்பயுமே உங்க லைஃப்ல இருக்க நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப பாருங்க அந்த 1ஆம் வசனம் எப்படி முடியுது? யுத்தம் பண்ண வந்தார்கள் அருளால் அதை பிடிக்க கூடாம போயிடுச்சு. உடனே என்ன பண்றான் அப்படின்னா இந்த சீரியா அல்ல ராஜா என்ன பண்றான் அப்படின்னா ஸ்தோத்திரம் எப்ராயிம் கூட்டத்தை சந்திச்சு இந்த யூதாயாவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரத்துல இந்த எப்ராயிம் அப்படிங்கிறது கொஞ்சம் யூதாவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க, நல்லா நட்பா இருக்கிறவங்க. இப்ப இவங்களும் கூட வர்றாங்களே, எதிராக வர்றாங்களே.
ஸோ அவங்கள இருக்கிற ஆட்கள்லாம் நல்ல ஆட்கள், திறமையானவர்கள், ஞானமுள்ளவர், அறிவுள்ளவர்கள், யுத்தத்தில் பெரிய ஆட்கள் அப்படிங்கிற என்னெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும். வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா 2ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, ராஜாவின் இருதயம் அவன் ஜனத்தின் இருதயம் காட்டில் உள்ள மரங்கள் காட்டினால் அசைகிறது போல அசைந்தது. காட்டில் அந்த மூங்கில் மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அசைகிறத பார்த்துருக்கீங்களா? நீங்கள் காட்டில் போயிருந்தீங்க, பார்த்துருப்பீங்க. சரியா? என்னது இப்படி போகும், இப்படி அப்படியே இப்படி போகும், அப்புறம் இப்படியே போகும், சிலது இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி காற்று எந்த டைரக்ஷன் அடிக்குதோ சுற்றி ரவுண்டு கட்டி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் காற்றில் இருக்குது. அந்த இப்போ நீங்கள் அமெரிக்கா தேசத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்க்குறீங்க, ரவுண்டு கட்டி அடிக்குது. எவ்வளோ அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இன்னும் அது அப்படி எரிஞ்சு எரிஞ்சு பண்ணை வீடுகளுக்குள்ளலாம் வந்து பயங்கரமான ஒரு பெரிய சேதம் சொல்லி. அதனால தான் நம்ம ஊரில் எல்லாம் டக்குன்னு எதெல்லாம் ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க அதெல்லாம் கடவுளாக மாற்றேன். ஆளுக்கு என்னது, நெருப்பா கடவுள், தண்ணியா கடவுள், காற்றா கடவுள், எல்லாத்தையும் கடவுளாக்கிட்டான் பயத்தினால. ஆனால் நம்ம நீங்களும் நானும் ஆராதிக்கிறது இதெல்லாம் உண்டு பண்ணின எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற ஜீவனுள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறோம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமென். அப்போ இவனுக்கு ஒரே ஆசை, இப்படி கடந்து யோசித்து பாருங்க, நிம்மதியாக இருக்க முடியல. ஃபுல்லாக நினைவு, எல்லா நினைவு, இந்த பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்கள் நினைவு இங்கே இருந்தாலும் உங்கள் நினைவு சிலருக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எப்போ விடிவு காலம் வரும், கொஞ்சம் முடியும் நினச்சா ஒரு நேரம் ஜெயம் கிடச்சிது, ஸோ அதோடு பிரச்சனை முடியும் நினச்சா புது கூட்டணி வேற வருதே, இல்லை புது பிரச்சனை வருதே, என்ன செய்வது ஏது செய்வது ஒன்றுமே முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். என்னது, ராஜாவுடைய இருதயம் டான்ஸ் ஆடுது. அடுத்ததாக அந்த ஜனத்தின் இருதயம் என்ன செய்யுது, செம்ம டான்ஸ் ஆடுது. ஆடிட்டு நிற்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்பொழுது நல்லா கவனிங்க, கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் சூபமாக வண்ணார் துறை வழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய். நீங்க இந்த 3 அதிகாரங்களை படிக்கும் பொழுது சிறுவர்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறதா பார்க்கிறோம். ரைட்டா? இங்க ஏசாயாவுடைய குமாரனை கர்த்தர் பயன்படுத்துறார். பின்பதாக நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது ஆகாசுடைய குமாரனை ஆண்டவர் படிக்கிறார். அல்ல 3ஆவதாக இயேசு கிறிஸ்து அல்ல குமாரனாக இந்த உலகத்தில் வெளிப்படுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிற ஆண்டவர். அல்ல சோத்திரம். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் புதிய கிருபைகளை, ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு சோதர நாகமானுக்கு என்ன சின்ன பிள்ளை எப்படி உதவியா இருந்ததோ, 5 அப்பம் 2 மீன் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போஷிப்பை தரத்தக்கதாக அந்த சின்ன பையன் எப்படி ஆசீர்வாதமா இருந்தாலும், நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பார்கள். பரவாயில்ல, 4 பேர் தான் புரிஞ்சிருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. சின்ன பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் கிரியைகளை செய்கிற ஆண்டு. சீனா தேசத்தில் எழுப்புதல் வந்துச்சுன்னா நம்ம என்ஜிஓ காலனி, நம்ம திருநெல்வேலியும் இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பலத்தை செய்ய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சின்ன பிள்ளைகள் பின்னா போறீங்க, அல்லது அவங்க பிரசங்கம் பண்ண நீங்கள் அவங்க சூக்கிய சுற்றிக்கிட்டு போவீங்க. அப்படியும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு என்ன, இயேசு அறிவிக்க விட்டால் போதும், இயேசுடைய நாம மகிமைப்பட்டால் நமக்கு ஈகோவே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பொடி பையனை யாரையும் சொல்லப்படாது. அல்ல சார், ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. இது சின்ன மோசே, அந்த சின்ன சாமிகளை கொண்டு தான் கர்த்தர் பலத்த காரியங்களை செஞ்சாரு. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்ன நேரத்தில் பெரிய தேசத்தின் பிரச்சனையே அவங்ககிட்ட பேசுறாரு. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர் பாருங்க. சின்ன பிள்ளைகள் மேல கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர் பாருங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சொல்லி போய் 4ஆம் வசனம், நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துர் ஆலோசனை பண்ணி. எல்லாம் பாருங்க, எல்லாம் வட்டங்கள் கூட்டணி போடுது பாருங்க. துர் ஆலோசனை பண்ணி 5ஆம் வசனத்தை எல்லாம் பாருங்க. நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை பாருங்க. என்னது குமாரன்? எல்லாம் குமாரன் குமாரன். தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்தும் என்று சொன்னதின் நிமித்தம். சரியா? சின்ன பிள்ளைகள் கொண்டு பண்ற பிரச்சனையை சின்ன பிள்ளைகளை கொண்டே கர்த்தர் ஜெயிக்க உதவி செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம சின்ன பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. ஏற்படுத்தும் என்று சொன்ன நிமித்தம் 6ஆம் வசனம், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார்,
பாரு, பயப்படாம அமர்ந்திருக்கப்பார். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியாரோடே வந்த ரெக்சினும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் பக்கத்துல சொல்லுங்க, உங்க இருதயம் துவள வேண்டாம். சின்ன பையனே எனக்கு புகுந்து அடிக்கிறானே அப்படின்னு துவள வேண்டாம். எஸ், ஆமென். 7ஆம் வசனம், கர்த்தர் ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரெக்சின் இன்னும் 65 வருஷங்களில் எப்ராயிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறு கொண்டு போ. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அல்சோத்திரம் அப்படியே பேசிக்கொண்டிருக்கு. இப்படியே கலக்கத்தோடு குழப்பத்தோடு இருக்கு. நீங்கள் அப்படி உங்களுக்கு ஹோம்ஒர்க், நேற்று காலையில் நான் ஹோம்ஒர்க் கொடுத்தது வாசித்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் முகத்தை பார்த்தாலே நீங்களை எள்ளுனா என்னையா இருக்கிற குரூப் மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் காலையில் ஆரஞ்சு வந்தவங்க 7, 8, 9 வாசித்திருப்பீங்க. ஒரு வாசிக்கலைன்னா வருஷத்தை நீங்கள் நைட்டு போய் வாசிங்க. நம்ம எப்பயுமே கான்டெக்ஸ்டோடு நம்ம படிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று புரியலைன்னா முன்னால் இருக்கிற அதிகாரங்கள் பின்னால் இருக்கிற அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல தெளிவு உண்டாங்க. டக்குன்னு ஒரு வார்த்தை எடுத்து படிக்கிறத காட்டினோம் அந்த கான்டெக்ஸ்ட் படி நம்ம படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நேராக 9ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. நமக்கு நேரம் இல்லாதனால வேகமாக வந்துருங்க. அங்கே தான் சொல்லப்பட்டு 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 9:2 வாசித்து பார்க்கும் பொழுது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கும் மேல் வெளிச்சம் பிரகாஷ். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, நீ தோழ வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், டான்ஸ் ஆட வேண்டாம், ரைட்டா, இப்படியும் அப்படியும் போயிட்டு இருக்க வேண்டாம், ரவுண்டு கட்டு அடிக்க வேண்டாம், கவலைப்படாத, நான் என்ன செய்கிறேன், உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வெளிச்சத்தின் மூலமாக அந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்ட 3 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவதாக இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இந்த வெளிச்சம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே, அந்த வெளிச்சமாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் வந்தது நிமித்தமாக அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? வளர்ச்சி, மகிழ்ச்சி. என்னது? வளர்ச்சி, மகிழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்க பாருங்க பார்ப்போம். அது பைபிளில் நிறைய இடங்கள் இதான் இருக்கு. வளர்ச்சின்னு இருக்கு, மகிழ்ச்சின்னு இருக்கு. அப்புறம் என்ன சொல்லப்பட்டு புகழ்ச்சின்னு இருக்கு. இதான் மெஜாரிட்டியா இப்படி வருது. ரிதமிக்கா வரணும் அப்படின்னா வளர்ச்சி, மகிழ்ச்சி. ஆமென். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி டோன்ல நீங்க யோசித்து பாருங்க. வளர்ச்சி, மகிழ்ச்சி. அந்த வெளிச்சம் வந்தோடனே பாருங்க அவங்க லைஃப்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இப்ப 3ஆம் வசனம் அதை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது அல்லேலூயா என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். எப்படி மகிழ்ச்சியா? அறுப்பில் மகிழ்கிறது போலும் கொள்ளை பங்கிட்டுக் கொள்கிறவர்களின் களி கூறுகிறது போலும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சி, ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸாம்பிளையும் கொண்டுறார். அல்லேலூயா. ஒரு வீட்டில் போய் நீங்கள் ஒன்றும் பிரயாசப்படல, அவர் கஷ்டப்பாடு பட்டு சேர்த்து பீரோவில் லாக்கருக்குள்ளே 100 பவுன் வச்சிருக்கிறாரு. நீங்கள் அவர் வச்சிருக்கிற தகவல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நைட் நேரத்தில் நீங்கள் உள்ளே போய் அல்லேலூயா திறந்து, வீட்டில் யாருமே இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திறந்து உடச்சி வந்து 3 பேர் போறீங்க. பிரிக்கும் பொழுது வர்ற சந்தோஷம் அப்படின்ட்டு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறிக்கொள்ளலாம், அதை தண்ணி அடிக்கிறதுனால ஒரு இருக்கு. இதெல்லாம் நெகட்டிவான விஷயம், அதை கூட எடுக்கும். அதெல்லாம் நீ அந்த டேஸ்ட்லாம் உன் வாழ்க்கை அனுபவிச்சிருக்கல, அதை காட்டிலும் மேலானது நான் தருகிற சந்தோஷம் கர்த்தர் சொல்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, கழுகுறது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது நீங்க நல்லா கவனிச்சுங்க, இந்த வெளிச்சம் நம்ம லைஃப்ல வரும் பொழுது நாம் வளர ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த ஒரு தாவரம்னாலும் பாருங்க, அந்த தாவரத்துடைய வளர்ச்சிக்கு சூரியன் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கு, ரைட்டா? சில நேரம் சரியா பெரிய மரங்கள் வந்து இந்த சின்ன செடி நேராக வச்சிருக்கிற செடியை, ஒரு மரத்தை நீங்கள் நேராக வச்சிருக்கீங்கன்னா அது நேராக பார்க்க முடியலன்னா எப்படியாவது தலையை திருப்பிடும். எந்த டைரக்ஷனில் சூரிய ஒளின்னு வருதோ தலையை திருப்பி அப்படியே திருப்பி நீங்கள் ஏதோ ஒரு கம்பியை வளைச்சி வச்ச மாதிரி அப்படி அழகா திரும்பி என்ன பண்ணும்? சூரியனை பார்க்குது.
அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஒரு வளர்ச்சி வேணும்னா நீதியின் சூரியனாக இயேசுவோடு கூட நமக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது வளர்ச்சியை நம்ம லைஃப். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளை தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த கனெக்டிவிட்டி நம்ம லைஃப்ல இருக்கும் பொழுது நம்ம நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கிறோம். எதுலெல்லாம் வளரணுமோ அதுலெல்லாம் வளர ஆரம்பிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி, உங்க எல்லைக்குள்ள ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தருவார். அந்த வளர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன் வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன் தான். பிரச்சனை கொஞ்சம் கூடின லெவல்ல இருக்கிற நிலை தான். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நீ எதை பத்தியும் கலங்காத, உனக்கு சுற்றியும் சத்துருக்கள் இருந்தாலும் கலக்கமாகாது, இதெல்லாம் நீக்கணும்னு நினைக்காத, ஏற்ற நேரத்தை நான் நீக்குவேன், அதே மத்தியிலும் நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய். ஏன்னா சத்துருக்கள் முன்பதாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய பார்த்த நரம்பு வழியை செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வளருவீங்க, பெறுவீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹalleluya. ஒரு விருத்தி. சபைகள் பாருங்க சமாதானம் பெற்று அது எல்லா நிலையிலும் விருத்தி அடைந்து சொல்லி பார்க்கிறோம். யார் எல்லாத்துலயும் விருத்தியை நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவருடைய தரிசனம், அவருடைய முக பிரகாசம், அவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதன் மூலமா உங்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகிறது என்பதை ஸ்தோத்திரம் மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கை ஒரு குளிர்ச்சி நிறைந்ததாக மாறும். இதெல்லாமே நான் சொல்ற வார்த்தைகள்லாம் பைபிள்ல இருக்கிற வார்த்தைன்னு சொல்றேன். வளர்ச்சி, மகிழ்ச்சி, அப்புறம் புகழ்ச்சி, அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை எப்படி குதூகலம் கொண்டாட்டமே அப்படின்னு மாறி. சொல்லுங்க, என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் அன்பரின் எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமென். மகிழ்ச்சி, வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார். ஆண்டவரே, ஆளும் வரணும், அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க உலகத்துல. அதே போல எல்லா நிலையிலும் வளரத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவாராங்க. ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 2:52 வாசித்து பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாக என்ன செஞ்சாராம்? விருத்தி அடைந்தார். இயேசுநாதரை போல ஸ்தோத்திரம் நாமும் வளர கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையை நிச்சயமாய் தருவாராக. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய சந்தோஷம் அங்கே உண்டாகிறதை குறித்து பார்க்கிறோம். ரெண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சம் நம்ம லைஃப்ல வரும் பொழுது வர்ற நன்மை, அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன அப்படின்னா, வலி வேதனைக்கு முற்றுப்புள்ளி. அவங்க ஸ்தோத்திரம், அவங்க வலி, அவங்க லைஃப்ல இருந்த வலி வேதனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு. தொடர்ந்து கொண்டிருக்கிற வலி வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டானதை குறித்து பார்க்கிறோம். நீங்க பாருங்க 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, மீதியானியரின் நாளில் நடந்தது போல. மீதியானியர்னு நம்ம ஞாபகத்துக்கு யார் வருவா? சத்தியமா நீங்க வர மாட்டீங்க. சொல்லுங்க, யாரு? கிதியோன். ஆமென். மீதியானியர்னு சொன்னோன்னே நம்ம ஞாபகத்துக்கு யார் வருவாரு? கிதியோன் வருவாரு. அவர் தான் என்ன செஞ்சாரு? பயந்து பயந்து போராடி இவங்க எல்லாத்தையும் நல்லா உழுவாங்க, நல்லா விதைப்பாங்க, உரத்தை போடுவாங்க, நல்லா அறுவடை வர நேரத்தில் திடீர்னு லாரியா ஆட்கள் வருவாங்க. அப்போ நான் கற்பனையில் சொல்கிறேன், லாரிலாம் அந்த காலத்தில் கிடையாது. வந்து டக்கு 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 இறங்குவான். எல்லாம் இறங்குங்கடா, குண்டாஸ்லாம் வந்துட்டு அருங்கடா அப்படின்னு எல்லாம் டக்கு 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 டக்குன்னு எல்லாம் அறுத்து முடிச்சு எனது எல்லாம் மொட்டையாக்கிட்டு போட்டு போயிடும். இதுக்கு நிறைய பேர் பயந்து, சரியா வலி ஐயா, சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலைகள். சோத்திரம். உடனே ஆண்டவர் அலிசோத்திரம் தேவ கர்த்தருடைய தூதனார் வந்து சொல்றாரு, அலிசோத் கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பார். உடனே அவன் சொன்னான், நீங்களாம் இல்லை முற்பிதாக்கள் சொன்ன ஆண்டவர்லாம் எங்க அப்படின்னு 1008 கேள்வி அவன் லைஃப்ல வருது. வந்த நேரத்தில் அப்படி சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நீ இப்படிலாம் செய்யன்னு சொல்றாரு. பாருங்க, செய்த பொழுது நடந்த விஷயம் என்ன பாருங்க. அவன் லைஃப்ல அவங்க சந்தித்த வலி, அவன் சந்தித்த வேதனையிலிருந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளி உண்டான்னு சொல்ல பார்க்கிறோம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் மகிமையான கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. எஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம், அல்ல கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஆண்டு வாக்குத்தத்தமா இந்த வந்துச்சு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு. அவனுக்கு இருந்த பலம் என்ன? 3 காரியத்தை நான் சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கு. பிரார்த்தனை, ஜபம் அவருடைய பலமாய்.
ரெண்டாவது அந்த பிரசன்னம், தேவன் கூட இருந்தது பெரிய ஸ்ட்ரென்த்தாக. மூணாவது பிரயாசம் அவனுடைய பலமாயிடுச்சு. உங்கள் லைஃப்பில் இந்த 3 விஷயம் இருக்கணும். என்ன இருக்கணும்? பிரார்த்தனை. என்னது என்னது பிராணநாயகா அப்படின்னு இருக்கீங்களா? என்னது? ஜபம், பிரார்த்தனை, ஜபம். ரெண்டாவதா பிரசன்னம். என்னது? பிரசன்னா பிரதரா? இல்லை, என்ன பிரசனம்னா என்னது? தேவ பிரசனம், ஆண்டவர் பிரசன்னா இருந்தார். மூணாவது விஷயம் என்னது? பிரயாசம். அவன் பாருங்க எப்படி நெகட்டிவ் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போகிறான். ஆனாலும் பயந்துனாலும் அவன் போரடிச்சுட்டு இருந்தான், வேலை செஞ்சுட்டு இருந்தான். பாருங்க, கர்த்தர் அவனோடு கிரியம். எப்பயுமே ஆண்டவர் சோம்பேறிகளை எப்பயுமே என்கரேஜ் பண்ணுறதில்ல. உங்கள் லைஃப்பில் ஒரு லேசினஸ் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உன் கைக்கு நேருக்கு எதுவோ அது உன் பலத்தோட இசை. கரங்களை வைத்து வர வச்சுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. தேவ ஜனங்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க, மறந்தே போயிடாதீங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அது நம்முடைய ஆண்டவர் வலி வேதனையிலேருந்து நமக்கு விடுதலை தரும். வலி, மனசு வலிக்கலாம், சரீர வலிகள் இருக்கலாம், உறவுகள் வழியாக இருக்கலாம், பொருளாதார ஒரு பெயின், நாளுக்கு நாள் உங்களுக்கு லைஃப்லேயே அடுத்த நாளை ஃபேஸ் பண்ணுறது கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த வெளிச்சம் நம்ம லைஃப்பில் வரும் பொழுது வலியெல்லாம் வழியாக மாறிடும். கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அவங்க வலி இருக்கிற வலியெல்லாம் அந்த பலியாக மாறின ஆண்டவர் மூலமாக எல்லாம் மாறி ஒரு ஆசீர்வாதமாக நிச்சயமாக அவங்க லைஃப்பில் மாறும். பாருங்க, தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பாருங்க, மீதியானின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடி. என்ன சுமந்துருக்கீங்க? நுகத்தடியை சுமந்துட்டு இருக்கீங்க. அவர் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டின் கோலையும் முறித்து போட்டுட்டார். கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். என்னதான்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன செய்றாரா? முறிச்சு போடுறார். பிரைஸ் தி லார்ட். என்ன அழகா ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். என்னது? அவருக்கு வனது முறித்து போடுகிற ஆண்டவர். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். இனிமே வில்லுக்கு வேலை இல்லை, ஈட்டிக்கு வேலை இல்லை. அதான் ஆண்டவர் சொல்ல வர்ற காரியம். வில்லை முறிக்கிறாருன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேலை இல்லையா? ஈட்டியை முறிக்கிறாருன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வலி அற்ற ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த பாவம் நிறைந்த உலகத்தினால நமக்கு பல சேலஞ்சஸ் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது நிரந்தரமாக நம்மை தாக்கி அதுவே நம்முடைய நினைவாய் மாறி அது ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை அது ஸ்தோத்திரம் சொதப்பி கொள்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்காது. அது ஸ்தோத்திரம் அது எல்லாவற்றையும் கடந்து செல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலையை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நமக்கு ஏற்படுத்தி தர வல்லவராக இருக்கிறார். மூணாவது கடைசியாக, முதலாவது சொன்னேன் என் வளர்ச்சி மகிழ்ச்சி. ரெண்டாவது நான் சொன்னேன் வலி வேதனையிலேருந்து ஒரு பெரிய விடுதலை. அவங்கள அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதான் நீங்கள் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. பாருங்க, இங்கே பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு? மீதியானின் நாளில் நடந்தது போல அவர் சுமந்த நுகத்தடியையும் அவர் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டின் கோலையும் முறித்து இதை சுமந்து பாருங்க. இயேசு சுமந்து கொண்டார், நீங்களும் நானும் சுமக்க தேவையில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ ரிலேட் பண்ணுவீங்க பாருங்க. அந்த வசனத்தை அந்த பகுதியை யோசிச்சு பாருங்க. இப்படி சுமந்துட்டு இருக்கிறத இப்போ அப்படியே தூக்கி அப்படியே இயேசுவின் மேலே இறக்கி வச்சிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்களின் கால்களை தள்ளாடு ஒட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்று நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் நானும் சுகமாகிறோம். சொல்லுங்க வலிகளை கர்த்தர் நீக்குகிறார். என்னை தூக்கி வச்சிருங்க. தலை வலிக்கிறோம் ஆண்டவரே, இந்த தலைவலியை ஆண்டவர் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறப்பா, உங்ககிட்ட நான் வச்சிருக்கேன்ப்பா அப்படி சொல்லுங்க. அவர் ஏற்றுக்கொள்வார். உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ விதங்களில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நான் பேசுகிறத அனுபவிச்சிருக்கிறேன். நீங்கள் சொல்கிற சாட்சிகளை வச்சு நான் அலசோத்திர கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். இன்றைக்கும் வலி வேதனையில் ஒரு பெரிய ஹார்ட் பெயின் சில இன்சிடென்ட்ஸ், உங்கள் பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குதா, அதை கர்த்தர் நீக்கி போடுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறான்னு சொல்லிப்பான். மூன்றாவதாக சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் 6ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் வசனம் 7 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் சொல்லப்படும். அப்போ பாருங்க, மூணாவதாக அவர் செய்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் முதலாவது சொன்னேன் வளர்ச்சி மகிழ்ச்சி.
வெளிச்சம் வர்றதுனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் வளர்ச்சி, மகிழ்ச்சி. ரெண்டாவது, வலி வேதனையிலிருந்து சோத்திரம் விடுதலை அல்லது வலி வேதனைக்கு முற்றுப்புள்ளி. மூன்றாவதாக, வழி நடத்துதல் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். வெளிச்சம் வந்தோடனே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் வழி நடத்துதல். வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரம் ஆனந்தமேன்னு சொல்ல கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய். அதான் பாருங்க, ஏன் நமக்கு ஒரு பாலன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னா நம்மை வழி நடத்துறதற்கு. சொல்லுங்க அல்லேலூயா. தமிழ் வேதாமத்தில் அதிசயமான ஒரு ஆலோசனை கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர், மைட்டி காட், எவர்லாஸ்டிங் ஃபாதர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சொல்லப்பட்டிருக்கு. அல்லது வண்டர்ஃபுல், அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானது. சொல்லுங்க அல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உன்னை குறித்து கொண்டிருக்கும் நினைவுகள் அறிந்திருக்கிறேன். அது தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். கரங்களை வைத்து வர அழிச்சுங்க பாப்போ. வழி நடத்துகிற ஆண்டவர், அது வழி இதுவே என்று சொல்லுகிற அது சத்தம் அவள் காதுகளிலே துணித்து கொண்டிருக்கத்தக்கதான கிருபை கத்த தருகிறவராக இருக்கிறார். அது ஞானமான ஆலோசனைகளை கொடுக்கிறவர். அவர் நல்ல திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம திட்டமிட தவறிட்டோம்னா தவற திட்டமிடுவோம்னு சொல்லுவாங்க. நல்ல திட்டங்கள் தருகிறவர், அந்த திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கிறவர். இது உங்க ஊழியம், நான் என் கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வங்க. நல்ல திட்டங்களை கொடுக்கிறவர். சில நேரம் நமக்கு திட்டத்தை போடுறது நம்ம எதிராளி கூட இருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு பிளானை போடுறது எதிராளி, உங்களுக்கு கொடுக்குற கொடசல் உங்களுக்கு நல்ல திட்டத்துக்கு நேரம் உங்களை வழி நடத்தும். ஒரு ஆசீர்வாதம் கடைசியில் நினைப்பான், சும்மா விட்டா கூட. அதான் ஒரு இந்தியாவில் இருக்கிற பிரபலமான ஒருத்தர் பிரதமராக யார் ஒருத்தர் சொன்னாராம், சரியா, கிறிஸ்தவங்க மூட்டை பூச்சி மாதிரி நசுக்க வளருவாங்க. பேசாம விட்டா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இப்போ பேசாம உபத்திரம் இல்லைன்னா அப்படியே இருப்பாங்க. கொஞ்சம் உபத்திரம் வந்தா இயேசுவே 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 பிடிச்சிருவாங்க. அதனால தான் நான் அது மார்ட்டின் ஷெல்லி என்பது ஒன்று சொல்லுவார். அப்படி ஒரு தொழிலதிபர் நண்பர் இருந்தாராம். அவர் எப்பயுமே இப்படி ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே நான் 10 பாயிண்ட் ஜெப குறிப்பு வச்சா 9 மட்டும் நீங்கள் நிறைவேற்றுங்க, 1 பெண்டிங்கில் வைங்க, அப்போதான் நான் தொடர்ந்து உண்மை சார்ந்து கொண்டு இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். எல்லாத்தையும் கொடுத்துட்டா டாட்டா பை பாய், நாங்கள் பண்டிகை கிறிஸ்தவர்களாக மாறிடுவோம். கிறிஸ்மஸுக்கு வருவோம், குட் ஃப்ரைடேக்கு வருவோம், இல்லை அது கூட வர மாட்டோம், ரிசரக்ஷன் சண்டேக்கு வருவோம், அப்புறம் என்னது கல்யாணத்துக்கு வருவோம். இப்படி தான் இருப்பீங்க, சரியா? அதனால நம்ம சபைகளில் இறந்த பிறகு இங்கே கொண்டு வரது கிடையாது. சிலர்லாம் பிறக்க நேரத்தில் இங்கே வருவாங்க, கல்யாணத்துக்கு வருவாங்க, அப்புறம் இறந்து அடக்கம் பண்ணுறதுக்கு இங்கே கொண்டு வருவாங்க. நல்ல நேரம் நம்ம சிஸ்டம் நம்ம சபையில் கிடையாது இங்கே அப்படி. அதனால தான் சில நேரங்கள் இக்கன்னா நம்ம லைஃப்பில் இருக்கு. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், மறந்துடாய். ஆச்சரியமான ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். ரெண்டாவது, மைட்டி காட் என்ன சொல்லப்பட்டிருக்கிற தமிழில் அலிசு, வல்லமை உள்ள தேவன். இந்த மைட்டி காட் என் சோத்ர என்ன அர்த்தம்னா, ஹீஸ் அவர் வாரியர். என்னன்னா யுத்த வீரர். மைட்டி காட்னா யுத்த வீரர், யுத்தத்தில் வல்லமை உள்ள ஆண்டவர். நீங்க யாத்ரா 14:14 சொல்லப்படும், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறவர். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படி சொல்லாதீங்க, உங்களுக்காக என்னோடு கூட யுத்தம் செய்வார்னு சொல்ல வரல. நீங்க என்ன சொல்ல, உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்படின்னா உங்களுக்கு விரோதமா சத்துரு இருப்பான், நீங்க இருக்க மாட்டீங்க. சத்துரு இருப்பான், அவனுக்கு எதிராக கர்த்தர் யுத்தங்களை பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க தேவச்சன. மைட்டி வாரியர், யுத்த கர்த்தர். யெகோவா நிசி, அவர் சேனைகளின் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லணும். அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. மூணாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர். ஆனா கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மை ஃபாதர் இஸ் எட்டர்னல். மை ஃபாதர் இஸ் எட்டர்னல். எட்டர்னல் நித்திய பிதாங்க. அவர் நித்திய காலமா நம்மோடு இருக்கிற ஒரு ஆண்டு. மை ஃபாதர் இஸ் எட்டர்னல், நித்தியமானவர். உங்க லைஃப்ல அவர் எப்படிப்பட்டவர்? ஏதோ அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உங்க மேல நோக்கமா இருக்கிற ஆண்டவர். அத பாட்டு, அப்புறம் போகிறவர் போன காணப்பட்டால் இயேசு, அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுளா, உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுளா, உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். சொல்லுமா,
காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்படி ஆண்டவர். அடுத்ததாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது அது சமாதான பிரபு. இந்த அந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். 2 விஷயங்கள், பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டு. இந்த சமாதான பிரபு வரும் பொழுது என்னது? சமாதானம் கிடைக்கிறது, செழிப்பும் கிடைக்கிறது. என்னது? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு உண்டாகும். அந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பிரைஸ்லா பாருங்க, டென்ஷனாக ப்ரெஷராக இருந்தால் நம்முடைய சரீரெல்லாம் ஒடுங்கி போய் கண்ணெல்லாம் ஒடுங்கி போயிருக்கும். கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து இருங்களேன். சமாதானம் பாருங்க நமக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். எந்த ஒரு சந்தோஷத்துக்கு பேஸாக இருக்கிற சமாதானம் தான். சந்தோஷமாக இருக்குன்னா நீங்கள் முதல் சமாதானமாக இருந்தால் சந்தோஷம் வந்துடும். எதுக்கும் ஆதாரமாக இருக்கிறது சமாதானம். இந்த சமாதானம் அதான் உலகம் கொடுக்கவும் எடுக்க முடியாத சந்தோஷ சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த சமாதானம் நமக்குள்ளே ஒரு நிறைவை தருகிறது. பாருங்கள், டென்ஷனாக இருக்கிறவங்க ஒரு 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 20 நாள் நிம்மதி 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கி எந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகத்தில் சேஞ்ச் வந்துடும். அவங்களுடைய ரிசோர்த்தில் என்னது? அவங்களுடைய திங்கிங்கில் சேஞ்ச் வந்துடும். நான் தாவீதுடைய லைஃப்பை பார்க்கும் பொழுது கூட பாருங்கள், அவனுக்கு எப்பயுமே யுத்தம் 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 ஃபுல் ஃபோக்கஸ் தான். ஆனால் பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது சாமுவேல் புத்தகத்தில், என்னைக்கு அவனுக்கு யுத்தம் இல்லாத நிலை வந்துச்சோ அன்னைக்கு அவனுக்கு யோசனை பண்ணான், நான் என்னது நான் கட்டடத்தில் இருக்கேன், தேவனுடைய பெட்டியோ எப்படி இருக்குது? சீலைகள் நடுவில் இருக்குது. என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிறேன். நீ நிறைய நேரங்களில் நம்மளை புரட்டி பிரச்சனைகள் எடுக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் சிந்திக்க வேண்டியதை சிந்திக்க விடாத பிடிக்கு. ஆனால் அந்த சமாதான பிரபு நமக்குள்ளே வரும் பொழுது ஒரு பெரிய ஆழ்நிலை சமாதானம் நமக்குள்ளே உண்டாகிறது. அந்த ஆழ்நிலை சமாதானம் என்ன செய்யுது அப்படின்னா, நீங்கள் சிந்திக்க வேண்டியதை சிந்திக்க செய்கிறது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய விருத்தியை உண்டாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த சமாதானம் சந்தோஷத்தில் கொண்டு வந்து, அப்புறம் ஒரு சம்பூர்ணத்துக்குள்ளே கொண்டு வந்து பாருங்கள், அப்புறம் ஒரு சாட்சிக்குள்ளே உங்கள் லைஃப்பை கொண்டு வந்தது. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவை, இன்றைக்கு நாங்கள் தியானித்த பகுதிக்கு நன்றி. வெளிச்சத்தின் மூலமாக உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாங்கள் தியானிக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு தந்த தயவுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள கிருபை தாங்க. இந்த வெளிச்சம் வளர்ச்சியை மகிழ்ச்சியை தந்தது ஆண்டவரே. அந்த வெளிச்சமானது அந்த வலி வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தது. இந்த வெளிச்சமானது ஒரு வழி நடத்துதலை உண்டாக்கினது ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறதற்காக நன்றி. எப்படி உம்முடைய 4 தன்மைகளை தியானிக்க தந்த கிருபைக்கு நன்றி. நீர் ஆச்சரியமான ஆலோசனைகளை கொடுக்கிறவர் ஆண்டவர். நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். நீர் யுத்த வீரராக இருக்கிறேன் ஆண்டவர். நீர் ஆண்டவர் நித்திய பிதாவாக இருக்கிறேன். என்றென்றைக்கும் நிரந்தரமாக எங்களோடு கூட இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சமாதான பிரபு. அந்த சமாதானம் சந்தோஷத்தை தருகிறது. அந்த சந்தோஷம் சம்பூர்ணத்தை தருகிறது. அந்த சம்பூர்ணமானது சாட்சி எங்கள் வாழ்க்கை நிறுத்துகிறது. அப்படி செய்கிற தயவுக்கு நன்றி ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் பிள்ளைகளுடைய வேலைகள், தொழில்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலும் நம்முடைய கிருபையின் காரணம் இருக்கட்டும். எல்லாரும் எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் தந்து ஆசீர்வதிப்பீராக. அது படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஜெயத்தை தருவீராக. அன்று வேலை செய்கிறவர்கள் வேலைகளில் நல்ல ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த நாட்களில் வைத்திருக்க ஜப குறிப்புகளாம் ஆமென்றும் பதிலை தரும்படியும் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபையில கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெயத்தை தாரும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆம் தேவ ஜனங்களே, இந்த வெளிச்சத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை நம் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அவரே நம்மோடு நம்மை வழி நடத்துவாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். நீங்கள் நேரடியாக வந்து எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க எங்களுடைய விலாசத்தை கீழே போடுறோம். நீங்கள் பங்கு பெறுங்க. ஒருவேளை நீங்கள் தூர இடங்களில் இருப்பீங்க, அந்நிய தேசங்களில் இருப்பீங்கன்னா தயவாக யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனே சர்ச் திருநெல்வேலி. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. வாலிபருக்காக ப்ரோக்ராம் மற்றும் பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜெபங்கள் உண்டு. சிறுவருக்கு பிளஸ்ன்னு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஜைன் ஏஜ் டிவி என்கிற யூடியூப் சேனலில் ஒளிபரப்படுகிறது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். தேவ கிருபை உங்களோடு உங்களை வழி நடத்துவதாக. God bless you.